அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தி இதில் சொல்றான். மனக்கவலை, சோர்வு, பிறர் இது மூலமாக புறக்கணிக்கப்படுதல், நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் நம்மளை யாருமே கண்டுக்காத ஒரு நிலை ஏற்படுதல், இப்படிலாம் நீங்க உணர்ந்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துடாதீங்க. உலகம் யதார்த்தம் அதுதான். என்ன செஞ்சாலும் கடைசியில உலகம் உங்களை தூக்கி தான் எரியும், கடைசியில கையை உதறி தான் விடும். அதை கண்டுலாம் நீங்க பார்த்து நீங்க டென்ஷன் ஆகிட்டு மனசால ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு நீங்க உட்கார வேண்டாம். இறைவன் பக்கம் நீங்கள் வந்து நின்று வணங்குங்கள், தொழுங்கள், இபாதத் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு மனதிற்கு பேர் ஆனந்தத்தை, பெரும் இன்பத்தை தரும் என்று அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லித் தருகிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் செல்லமாக அழைக்கிறான் முஸம்மில் என்று, அழகான பெயரை கொண்டு அழைக்கிறான். இங்க பாருங்க, கவனிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அன்பொழுக கூப்பிட்டு இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹுடைய உண்மையான பேரு அலி. ஆனா ரசூலுல்லாஹ் அன்பா கூடும்போது சொல்லுவாங்க அபு துராப்னு சொல்லுவாங்க, மண்ணின் தந்தைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கு மத்தியில ஒரு சின்ன வாக்குவாதம், தகராறு ஏற்பட்டு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தவாங்க. அலி ரலியல்லாஹு இப்போ பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க, மஸ்ஜித் நபவியில் போய் மண் தரையில படுத்துருவாங்க, வெறும் உடல். வீட்டுக்கு போன நாயகம் மகள்கிட்ட கேட்பாங்க, எங்க வீட்டுக்காரரு, ஒரு சின்ன தகராறு, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் தேடி போய் அவரை பக்கத்துல போய் உட்கார்ந்து அவர் மேலே இருந்த மண்ணை ஃபுல்லாக கையால் தொடச்சி விட்டுட்டு அப்போ சொல்லுவாங்க, யா அபத்துரா கும், எந்திரிங்க, மண்ணின் தந்தையே எந்திரிங்கம்பாங்க. ரொம்ப பெரிய விஷயங்கள் இந்த வரலாற்றில் இருக்குது, ரொம்ப பெரிய பெரிய பாடங்கள் நமக்கு இருக்கிறது. மகள்கிட்ட பிரச்சனை நடந்திருக்கு வீட்டில், ரசூலுல்லாஹ் நேரடியாக மக வீட்டுக்கு போயிருக்காங்க. உன்ட்ட அப்படியா பேசினார் அவரு, என்ன ஏதுன்னு நான் கேட்குறேன், அவர் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஒரு சின்ன போன் கால் தான், வாப்பா இந்த மாதிரி, இந்த வந்துடுறமா 400 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருப்பாரு, இந்த வந்துடுற அடுத்து பஸ் ஏறி வருவார் அல்லது கார் பிடிச்சு வருவார், என்ன ஏதுன்னு கேட்டு அதை பெரும் விவகாரமாக மாற்றக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சமயோஜிதமாக நடந்துட்டாங்க பாருங்க. போய் நேர போய் உட்கார்ந்து அவர் முதல்ல முதுக தட்டி விடுறாங்க, மண்ணெல்லாம் தட்டி விட்டு, கும் யா அபத்துராப், எந்திரிங்க எந்திரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லி கூட்டு போனாங்க. ஹதீஸ்ல வருது, அலிரலியல்லாஹு சொன்னாங்க, என் பேரு சொந்த பேரை ரசூலுல்லாஹ் கூப்பிடுறதை விட ரசூலுல்லாஹ் வச்ச பேர் எனக்கு அபுத்துராப், செல்ல பேரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே அந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க ரசூலுல்லாஹ். ஒரு சஹாபி இருந்தாங்க, அந்த சஹாபி பேர் ஹுதைஃபா. அவங்க நல்லா தூங்குவாங்க, படுத்தா, சில பேர் அப்படித்தானே, படுத்த உடனே தூங்கிடுவோம், இடம் பொருள்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய பாக்கியங்க, அது ரொம்ப கஷ்டமா நினைக்க வேண்டாம். எந்த இடத்துல படுத்தாலும் தூக்கம் வருதுன்னா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம், ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை நான் என் வீட்டில் படுத்தாதான், அது என் வீட்டில் என் பெட்டில் படுத்தாதான், அது ஏசி போட்டாதான், இல்லை அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். எங்க படுத்தாலும் நிம்மதியாக தூக்கம் வருதா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செய்யணும், சுக்ரியா செய்யணும். இந்த சஹாபி இருக்கிற ஹுதைஃபா ரலியல்லாஹு எங்க படுத்தாலும் தூங்கிடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிடும் பொழுது நவ்வாம் அப்படின்னு போடுவாங்க. நவ்வாம்னா நம்ம பாஷையில சொன்னா தூங்கு மூஞ்சின்னு அர்த்தம். நவ்வாம்னா தூங்கு மூஞ்சி, அது செல்லமா ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, என் பேரு ஹுதைஃபா, அந்த பேர் வேண்டாம் எனக்கு, ரசூலுல்லாஹ் செல்லமா கூப்பிட்டு அதான் எனக்கு வேணும்னாங்க. ஒரு சஹாபி இருந்தாங்க, அந்த சஹாபிக்கு பேர் கைஸ், நல்ல பாடி கட்டு, அவரு நல்ல உடல்ல திடகாத்திரமா இருப்பாரு. அவருக்கு ரசூலுல்லாஹ் நிறைய பணிவிடைகள் செய்வார். ஒரு நாள் ஒரு குழு வந்தது, நிறைய ஜாமாஜெல்லாம் தூக்கிட்டு வந்து, தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த கைஸை கூப்பிட்டு உன் துண்டை விரினாங்க, பெருசா விரிச்சு விட்டாரு, ஜாமானுக்கு ஃபுல்லா அள்ளி போட்டாரு. அள்ளி போட்டாங்க, போட்ட உடனே யா கைஸ் அப்படின்னு சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல் இஹ்மில் மா அன்த இல்லா சஃபீனா, இதை மொத்தமா நீயே தூக்கு, உன்னையால தான் முடியுமே, நீ மனுஷன் இல்லையே, நீ கப்பல் மாதிரி ஆச்சு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். கப்பல் எவ்வளவு ஜாமானம் சுமக்குமோ அந்த அளவுக்கு ஜாமான்களை சுமக்கும் அளவிற்கு திராணி சக்தி உனக்கு இருக்கிறது அப்படின்னு. சஃபீனா நீங்க நிறைய பேர் வைக்கிறோம் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு சஃபீனான்னு பேர் வைக்கிறோம் இல்லையா, உண்மையா சஃபீனான என்ன அர்த்தம்னா கப்பல்னு அர்த்தம். இந்த சஹாபி சொல்றாங்க, அன்னைக்கு நான் மொத்த ஜாமானி உண்மையிலே தூக்குனேன், நான் சொல்றேன், அந்த சஹாபி சொல்றாங்க, நான் சொல்றேன், அன்னைக்கு ஒரு ஒட்டகம் இல்ல, 2 ஒட்டகம் இல்ல, 5 ஒட்டகம் 6 ஒட்டகம் ஜாமா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்னைய பார்த்து கப்பல்னு சொன்னதுனால அன்னைக்கு 6 ஒட்டக ஜாமானி எல்லாம் தூக்கிக்க முடியும், 6 ஒட்டக ஜாமானி எல்லாம் தூக்கிக்க முடியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அது, கப்பல்னு. சும்மாவா கப்பல் சும்மா இருக்குமா, எவ்வளவு ஜாமான தூக்குது, எவ்வளவு டன்களை தூக்குது. எனவே இன்னும் யாரும் என்னை பார்த்து கைசுன்னு கூப்பிடக்கூடாது, சஃபீனான் தான் கூப்பிடுனாங்க அந்த சாமி. இப்போ செல்லமா கூப்பிடக்கூடிய சில சமயத்தில் அந்த பேர் நமக்கு ஈர்ப்பா இருக்குது. அது மாதிரி அல்லாஹ் செல்லமா கூப்பிடுறான் ரசூலுல்லாஹ், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போத்தி கொண்டிருப்பவரே. அழகான ஒரு சில பல விஷயங்களை இந்த அத்தியாயம் தாங்கி நிற்கிறது. குறிப்பாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த முஸம்மில் சூரா சாதாரண சூரா இல்லை, ரொம்ப விசேஷமான சூரா. விசேஷமான சூறான்னா, இந்த சூறாவை யார் தொடர்ச்சியாக ஓதி வருகிறார்களோ அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள், உலகத்தில் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும், மௌத்தும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைத்தால் தொடர்ச்சியாக சூரத்துல் முஸம்மிலை ஓதி வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இது முஸம்மிலால் சூறாவினால் கிடைக்கக்கூடிய முதல் பயன்.
ரெண்டாவது பயன் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் சிரமம் இருக்கு, எல்லாத்துக்கும் துன்பம் இருக்கு, எல்லாத்துக்கும் நெருக்கடி இருக்குது. எல்லா நெருக்கடிக்கும் கஷ்டத்தையும் அல்லாஹ் இடத்துல நான் முறையெடுக்கிறோம். அதற்கு எளிமையான வழியை ரசூலுல்லாஹ் கத்து தராங்க. மன் கரஅ சூரத்தல் முஸம்மில் ருஃபிஅ அன்ஹுல் உஸ்ர ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் சூரா முஸம்மிலை ஓதுவாரோ அவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் மறுமையில் இருக்கக்கூடிய சிரமத்தையும் அல்லாஹ் நீக்கி தருகிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய சுப செய்தி! என்ன சிரமமானாலும் சரி, அது உங்க குடும்பம், தொழில், நீங்க சந்திக்கக்கூடிய சமூகம், உங்க பிள்ளைங்க, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய என்ன சிரமம் கஷ்டமானாலும், இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு கண் பாடுகள் மூலமாக அல்லது வேறு யாராவது மூலமாக ஏற்படுத்தப்பட்ட செய்வினையின் மூலமாக ஏற்படக்கூடிய கோளாறு, இதையெல்லாம் கூட முறிக்கும் ஆற்றலை அல்லாஹ் சூரத்துல் முஸம்மிலே வழங்கியிருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இது இரண்டாவது பலன், சூரா முஸம்மினால் அதை ஓதுவதன் மூலமாக. மூன்றாவது முக்கியமான பலன், நினைத்த காரியம் நமக்கு கைகூட வேண்டும் என்று ஆசைப்பட்டால். நம்ம நிறைய நினைப்போம், என் பிஸ்னஸில் நான் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் இவ்வளவு தூரம் உயர்தன்னு நினைப்போம், என் பிள்ளைய நான் இந்த மாதிரிலாம் படிக்க வைக்கணும்னு நினைப்பேன் இல்லையா, என்னுடைய குடும்ப அமைப்பை இப்படி மாற்றணும், இந்த லெவலுக்கு உயர்த்தணும்னு நினைப்பேன், என்னுடைய தொழிலை இப்படி என்ன ஆனாலும் சரி, என்ன நல்ல நினைப்பாக இருந்தால், ஹலாலான நினைப்பாக இருந்தால், ஹைரான நினைப்பாக இருந்தால், அந்த நினைப்பு நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால், முக்கியமா இந்த உலகத்திலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவில் பார்க்க வேண்டும் என்று பிரியம் இருந்தால், யாருக்கு தான் பிரியம் இருக்காது? இருக்கா இல்லைங்க? எல்லாருக்கும் இருக்குது. நபிகளை கனவில் பார்க்க வேண்டும். நபிகளுடைய அடக்க ஸ்தலத்தை பார்க்கிறோம், அங்கேயே நம்மளால நிற்க முடியல, நமக்கு உள்ளமெல்லாம் அப்படி உருகி போயிருது இல்லையா? அந்த பூமானை நம்முடைய கனவிலே கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால், இந்த ரெண்டும் நடக்கணும்னா ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸம்மில் சூராவை தொடர்ச்சியாக ஓதிட்டுவாங்க. டெய்லி ஓதுங்க, ஒரு தடவையாவது ஓதிடுங்க. ஓதினால் இந்த ரெண்டும் நடக்கும், உங்களுடைய நினைத்த காரியமும் கைகூடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நம்முடைய வாழ்க்கையிலேயே, நம்முடைய கனவிலே தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்கின்ற சுப செய்தியை நபிகள் சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட மகத்தான சூறாவை தான் இன்று நாம் ஓதியிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் இந்த சூறாவில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ எல்லா நன்மையும் நமக்கு நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு நிறைவாக தந்தல் புரிவானாக. நமக்கு என்னென்ன சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்கிறதோ எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம் இந்த சூரா முஸம்மிலை. இதன் வழியாக அல்லாஹ் நீக்கி தருவானாக. முக்கியமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் ஜீவிதத்திலேயே, நம்முடைய வாழ்க்கையிலேயே கனவிலே கண்டுகளித்து ஆனந்த பரவசம் அடைகிற நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.